சரி ட்ரேட் ஜீனியஸ் ஜாயின் பண்ணி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்களோன்ற ஒரு சொல்லிட்டு பேசிக் கற்றுக் கொடுத்தாங்க. பட் இப்போ தெரியுது அது பேசிக்கே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க மாதிரி காட்ட மாட்டாங்க. ஒரு டீமை வந்து ட்ரேடிங் சொசைட்டி அந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கான ரிசோர்ஸ் பர்சன் இருக்காரா இந்தியால அப்படின்னு நான் ஏன் இன்னைக்கு இங்க வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியே ஆகணும். தெரியல, பேசிக் தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எப்படி ப்ராப்பரா கொண்டு வர சேனலைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கான ஐடியாஸ் எதுவும் இல்லாம நம்ம டீம்ல வந்து நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்கல. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் பண்ணிருக்கேன். myself சந்தியா. நான் இங்க சென்னையில தான் இருக்கேன். ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஆனா ட்ரேடிங் பத்தி எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. ஆனா அதை பத்தி ரொம்ப கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால விசாரிச்சு பார்த்ததுல ட்ரேட் ஜீனியஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ட்ரேட் ஜீனியஸ் ஜாயின் பண்ணேன். சரி ட்ரேட் ஜீனியஸ் ஜாயின் பண்ணி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா நிறைய பேர் எல்லாருக்குமே ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கோம், இல்ல எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் என்ன மாதிரியே நிறைய பேர் இருந்தீங்க. நான் எப்பவுமே வந்துட்டு ஓப்பனா அவ்வளோவா எதுவும் கிளாஸ்லயே நான் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டேன். யாருக்குமே நான் இது வரைக்கும் என்னை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. சந்தியான்ற பேர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா டெய்லி குரூப்ல வந்துட்டு ட்ரேட் செட்டப் போஸ்ட் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்பதான் வந்து நான் ஏன் இன்னைக்கு இங்க வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியே ஆகணும், எல்லாரையும் பார்த்து சொல்லிடணும். முக்கியமாக வந்துட்டு நசீர் ப்ரோவை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிடணும் அப்படின்றதுக்கு தான் வந்தது. ஏன்னா எனக்கே நான் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் ஒரு 2 months பிஃபோர் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்துட்டு டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லணும். முன்னாடி எனக்கு ட்ரேட் பற்றி எதுவும் தெரியாது, சார்ட் அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்துட்டு நான் அதில் வந்துட்டு எனக்கே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே சந்தியா, உன்னால் இது முடியும், எல்லாரும் முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக உன்னாலையும் முடியுது. ஓகே, அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அது கண்டிப்பா வந்துட்டு நசீர் ப்ரோ தான். தேங்க்யூ சார், உண்மையாவே தேங்க்யூ. என்ன நினைச்சு நானே இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அதை சொல்லணும்னா நசீர் ப்ரோ சொன்ன மாதிரி நான் எப்பவுமே வந்துட்டு 4 hours டைம் ஃப்ரேமில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். 15 minutes போக மாட்டேன். 4 hours தான் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் அந்த 4 hours எனக்கு டார்கெட் ஹிட் அடிக்கிறதுக்கே வந்துட்டு 1 week இல்லை 3 days அந்த மாதிரி ஆகிடும். இருந்தாலும் அதான் அவர் சொல்கிற மாதிரி இந்த முடிஞ்சா டார்கெட்டு இல்லைன்னா ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிறதோ இல்லை அதுக்கு சரி கீழே வர மாதிரி இருக்கா, ஓகே நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம், அந்த மாதிரி இல்லாமல். ஆனால் அந்த மைண்ட் செட் எனக்கு நல்லாவே இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்க்கு காரணம் வந்துட்டு ட்ரேட் ஜீனியஸ். அதுக்கு பிக் தேங்க்யூ சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. என் பேர் விக்னேஷ். ஒரு 3-4 years இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு இதை பற்றிலாம் வந்து நிறையா கம்பெனிஸ் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன். அப்போ இது மாதிரி பண்ணும்போது நம்மளும் பண்ணலாமா ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எது ரியல் எது ஃபேக் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்லி தெரிஞ்சுலாம் ட்ரைனிங் சொல்லி சொல்லிட்டு பேசிக் சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. பட் இப்போ தெரியுது அது பேசிக்கே கிடையாது. அதுக்கப்புறம் பிரதர் பார்த்து ரொம்ப சிம்பிளாக பேசியிருந்தார். பட் வந்து பிரதர் வந்து ரியாலிட்டி பேசியிருக்காரு. நசீர் ப்ரோ அப்படி நிறைய நாள் பார்த்தது கிடையாது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அது என்னன்னா கிளாஸ் டியூரேஷன் 4 month ட்ரைனிங்கு வேற யாராச்சும் தராங்களா, வேற எதுவுமே பார்த்தது கிடையாது. அது மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் மித்தவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க மாதிரி காட்ட மாட்டாங்க. பட் நசீர் ப்ரோ வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் நசீர் ப்ரோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் எடுக்கிறாங்க. ஏன் எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க, டவுட்ஸை கிளியர் பண்ணுறாங்க. அப்பா தெரிஞ்சு நம்ம போக வேண்டிய சரியான இடம் வந்து நசீர் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ரெடி ஆகிட்டு உடனே ஜாயின் பண்ண உடனே நசீர் ப்ரோக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடத்துனாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கிளாஸ் நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் வந்து நான் பல பேரோட வீடியோ பார்த்துருக்கேன். பட் நசீர் ப்ரோ நடத்தும் போது நான் ஆக்சுவலாக வந்து அவர் மட்டும் சொல்ல போறாரு, மார்க்கெட்ஸ்லாம் என்ன ஹையர் லோ, இதான் பிரேக் ஆப்ஷன் நடந்துச்சுன்னா டவுன், இதான் சொல்லி கொடுத்தது. அப்படிதான் நசீர் ப்ரோ சொல்லலாம் இருந்தேன். சொல்லி கொடுத்து நசீர் ப்ரோ வந்து அதுக்கப்புறம் நசீர் ப்ரோக்கு மேரேஜுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிக்கல. இதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 week ஆஃப்டர் நசீர் ப்ரோ வந்தார். வந்தப்போ ஆக்சுவலாக எல்லாருமே சில பேர் மட்டும்தான் அதில் வந்து மார்க்ஸ் தெளிவாக இருந்தது. நிறைய பேர் தெளிவாகவே இல்லை. அப்போ நசீர் ப்ரோ வந்து நிறைய பேர் தெளிவாக சொல்லிட்டு திட்டினதுக்கப்புறம் சில பேரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். அப்போ வந்து ஒரு சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் சந்தியாவும் ஒரு பர்சன். அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து இவ்வளோ இதாக இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாகிடுச்சு. என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப வெப்பனாக இருக்க மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வீடியோவை கண்டினியூவாக பார்த்தேன்.
ஒரு வீடியோ மட்டுமே அவர் நடத்தின ஒரு வீடியோ 3 times 4 times பார்த்து அந்த வீடியோ தெளிவானதுக்கப்புறம் நம்ம டீமில் வந்து நிறைய பேரோட சப்போர்ட் கிடைக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச சப்போர்ட் வந்து குழந்தைவேல் ப்ரோ, தேங்க்ஸ் டு யூ. அவர் நானும் ஒரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஜஸ்ட் அவர் ஒரு டிஸ்கஷன் தெரியலாம், பட் நம்பிக்கை. ஏன்னா நான் நசீர் ப்ரோட்ட போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பயம் இல்லை, ஒரு நம்பிக்கை கிடைச்சது. அதுக்கப்புறம் நசீர் ப்ரோ கிளாஸ் ஒவ்வொன்றும் அட்டன் பண்ணும்போது மித்தவங்க வந்து ஒரு சின்ன சாப்டரை 10 டைட்டில் போட்டு சொல்லித்தராங்க. ஆனால் நசீர் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னா 10 டைட்டிலில் இருக்கிற டிஃப்ரெண்ட் சாப்டர் கண்டென்ட்ஸை ஒரே கிளாஸில் வந்து ஒரே சாப்டர் எடுத்து நம்மளுக்கு சிம்பிளிஃபையாக போய் வைக்கிறாங்க. மித்தவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்த பெருசுப்படுத்தி கஷ்டமாக சொல்லித்தராங்க. பட் நசீர் ப்ரோ வந்து ரத்தன சுருக்கமாக ஒரு பெரிய விஷயத்த கூட சிம்பிளிஃபையாக நம்ம சொல்லித்தராரு. ஸோ வந்து நம்ம கற்றுக்கிறதுக்குரிய ஒரு ஈஸியான வே யாருன்னா நசீர் ப்ரோ தான். அவர் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் ஒரு ஆசிரியருக்குரிய நல்ல பண்பு. அந்த பண்புங்கிறது நசீர் ப்ரோட்ட இருக்குது. உண்மையிலே ட்ரேடிங்கில் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு யாரை சொல்லணும்னா, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் நசீர் ப்ரோ மட்டும் சொல்ல முடியும், வேற யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் குழந்தைவேல். நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றேன். ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 இயர்ஸா இருக்கேன். ட்ரேடிங்ல இருக்க இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் இந்த மாதிரி மாத்தி கொஞ்ச நாள் இந்தியன் மார்க்கெட்ல, கொஞ்ச நாள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு லாஸும் பண்ணிருக்கேன். 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே போயிருக்கேன். போட்ட அமௌண்ட்டை ட்ரிபிள் 4 times 5 times பண்ணிருக்கேன். அந்த 5 times பண்ணதுக்கு அப்புறம் கேபிட்டலையும் சேர்த்து லூசும் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல எல்லாமே எங்கேயுமே கிளாஸ் போகும். அது பேசிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து 1% கூட தெரியாம அதை பண்ணது. அந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே போனது. அப்போ எதுவுமே தெரியாம 2 எக்ஸ்ட்ரீமுமே போறப்ப தெரிஞ்சுக்கிட்டு மைனஸ் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா இன்னொரு சைடு நம்ம கொஞ்சம் ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட். அப்படி வர்றப்போ எங்காவது கிளாஸ் போலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து நசீர் ப்ரோ வீடியோ ஃபர்ஸ்ட் பிகைனர்ஸ்ல தான் பார்த்தேன். இவர் வந்து 4 மாசம் சொல்லிட்டாரு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதே 2 மாசத்துக்கு அப்புறம். நான் எப்ப வீடியோ பார்த்தோம் அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் கிளாஸே ஸ்டார்ட் ஆகுது. ஃபோன் பண்ணி என்கொயரி எல்லாம் பண்ணியாச்சு. வீடியோ மட்டும் தான் பாக்குறேன். அவர் பிகைனர்ஸ் கொடுத்த இன்டர்வியூ மட்டும் தான் பாக்குறேன். ட்ரேடிங்ல வந்து பேக்கப் டெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. அதெல்லாம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் வெறும் இன்டர்வியூ மட்டும், அவரோட லைஃப் ஸ்டைலு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவர் எப்படி இருந்தாரு, இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்கொயரி பண்ணிட்டு அட்வான்ஸ் மட்டும் 2000 பே பண்ணி ஃபீஸ் பார்த்தேன். அந்த என்கொயரி பண்றப்பவே எல்லாத்துலயும் செக் பண்ணதுல இந்த 4 months டியூரேஷன்ங்கிறது ஒண்ணு, அப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்கறது ஒண்ணு, பிளஸ் பேக் டெஸ்ட்ல வந்து ஃபுல் சப்போர்ட்டா கூட இருக்கிறது. ஏன்னா 4 months கிளாஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றாங்கிற மிஸ்டேக் ஒருத்தர் மிஸ்டேக்கையும் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பாக்குறப்ப பார்த்தா சரி, நம்ம தொலைவிட்டு இருந்த, அதாவது நம்ம சர்ச் பண்ணிட்டு இருந்த பர்சன் வந்து கரெக்டா கிடைச்சிட்டாரு, ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லி அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டு மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்மளால பொறுமையா இருக்க முடிய மாட்டேங்குது. கையெல்லாம் பறங்குது. மேக்ஸிமம் காலையில எந்திரிச்சு உட்காந்தோம்னா அதாவது 8 hours ஒர்க் போற கஷ்டமா இருக்கும். ஆனா இது வந்து ஒரு 18 hoursனாலும் உட்காந்து பாக்க இன்ட்ரெஸ்ட். ஆனா தெரியல, பேசிக் தெரியல, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எப்படி ப்ராப்பரா கொண்டு வர, சேனலைஸ் பண்ணி கொண்டு வரக்கான ஐடியாஸ் எதுவும் இல்லாம அதை வந்து பர்ஃபெக்டா சர்ச் பண்ணி கிடைச்சது எந்த இடத்துலனா ட்ரேட்ஜீனியஸ்ல. அது கண்டிப்பா நசீர் ப்ரோ கிட்ட தான். ட்ரேடர் மாத்திரம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, எங்க ஏரியால வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் கொண்டு வர போறோம், இந்த ஏரியாவே வந்து நாங்க இந்த பிசினஸ் மூலம் டெவலப் பண்ண போறோம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து ஒரு டீமை வந்து ட்ரேடிங் சொசைட்டி அந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கான ரிசோர்ஸ் பர்சன் இருக்காரா இந்தியால அப்படின்னு கேட்டா அது ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் நசீர் ப்ரோ மட்டும்தான்.